குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸோ நேற்று அந்த செலெக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ வந்திருந்தது. சிஜிஎல் ஆன்சர் கீ வரும்னு பார்த்துருந்தேன். ஓகே, ஸோ அதில் ட்ரிக்னாமெட்ரி என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ரயில்வேஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கரெக்டாக ட்ரிக்னாமெட்ரியில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்எஸ்சியில் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 30 சம் கிட்ட இருந்தது, எல்லாமே பேசிக்காக தான் இருந்தது. ஒரு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவு கொஞ்சம் குயிக்காகவே 30 சம்மு 1 ஹவர்ல ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த லெவலில் தான் இது இருந்துச்சு. சின்ன சின்னதான சம்மா தான் இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காலாம் இல்லை. சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு sin a மைனஸ் காஸ் ஏ வந்து 1/3ன்னு சொல்றாங்க. மைனஸ் காஸ் ஏ வந்து 1/3. sin 2a கேட்குறாங்க. ஓகே, sin 2a ஃபார்முலா என்ன? What is sin 2a? Sin 2a equal to இன்னும் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. sin 2a ஃபார்முலா என்ன? sin 2a ஃபார்முலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். சார் நான் சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு தெரியல. 2 சொல்லுங்க. sin square a minus 1 சார்? இல்லைங்க, 2 sin square a minus 1. 2 sin a into cos a. 2 sin a into cos a. நீங்க என்ன சொன்னீங்க? 2 sin square a minus 1 கேட்டீங்களா? ஆமா சார். சார் அதே வந்து cos 2a என்ன சார் வரும்? போட்டு பார்த்துருவோம், அவ்வளவுதானே. cos 2a தான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுதான் cos 2a வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா cos 2a ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது என்னது? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கதிரவன் 8:10 ஆகி போச்சு, ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? cos 2a வந்து cos a plus a, அப்படிதானே அர்த்தம்? சார் cos a plus b ஃபார்முலா என்னது? அதாவது cos a plus b ஃபார்முலா cos a sin b, சாரி cos a cos b minus sin a sin b, கரெக்டா? இதுதான் cos a plus b கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த b க்கு பதிலா a இருக்குது, cos 2a அப்படின்னா a plus a. அப்ப என்ன ஆயிரும்? cos a plus a தான் வந்து 2a. ஸோ இங்க வந்து cos b இருக்கிற இடத்துல cos a மாறிடும். ஸோ cos square a மைனஸ் அகைன் இங்க வந்து sin square a அப்படின்னு வந்துடும். அப்போனா cos 2a equal to cos square a minus sin square a, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து என்னது? இப்போ cos square a க்கு பதிலாக 1 minus sin square போட்டிங்கன்னா 1 minus 2 sin square a வரும். இது ஒரு ஃபார்முலா. இல்லைனா sin square a க்கு பதிலாக 1 minus cos square a போட்டிங்க அப்படின்னா 2 cos square a minus 1ன்னு வரும். ஸோ cos 2a க்கு 3 ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா வரும். குமரேசன் சவுண்டு வருது. ஸோ இப்படிதான் cos 2a ஃபார்முலா, cos 2a ஃபார்முலா இப்படிதான் வந்திருக்கும், cos square a minus sin square a. சரிங்களா? அதே மாதிரி sin 2a-வையுமே sin a plus b ஃபார்முலால போட்டா 2 sin a cos a அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையானது வந்து sin 2a தான். sin 2a வேணும்னா 2 sin a cos a. ஓகேவா? என்கிட்ட sin a minus cos a தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து நான் எப்படி வந்து இந்த 2 sin a cos a கண்டுபிடிக்கிறது? என்ன
பண்ணா வரும்? ஏதாச்சும் ஐடியா தோணுதா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம்ல சார்? ஆமா, ஸ்கொயர் பண்ணலாம். sin a minus cos a ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1/9 வந்துடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா sin square a plus cos square a minus 2 into sin a cos a ன்னு வந்துடும். ஸோ இதுதான் 1/9. இப்போ இதோடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ 1 இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 1 minus 1/9 is equal to 2 sin a cos a. ஸோ 1 minus 1/9 வந்து என்னது? 8/9 equal to 2 sin a cos a. 2 sin a cos a தான் sin 2a. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 8/9. 8/9 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ sin square a plus cos square aங்கிறது 1ன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி sin 2a equal to 2 sin a cos a இந்த ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணா நம்மளால இந்த 2 sin a cos a எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது Okay, டவுட் sir. இருக்கா? Sir? ஆ அப்ப ஏன் சார் a equal to 0, by 2 எல்லாம் கொடுத்திருக்காங்க? இதுக்கு என்ன சார் மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்னா 90க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், ஓகே. 0ல இருந்து 90க்குள்ள இருக்கணும். ஏன் அப்படின்னா சில சமயம் sin 135 அப்படிலாம் போனீங்க அப்படின்னா ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். நெகட்டிவா வரும். -8/9 அப்படி கூட வரலாம். சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார். இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ எங்க 2 sin a எஸ் வேற எதுவும் இல்லை. அதுதான் மெயினா, அதுதான் நெகட்டிவ்ல சில சமயம் வரலாம். அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்க நார்மலாவே சால்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்கமிங்ல ஒரு சில சம்ல இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் இருக்கணும், தேர்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சம் ஓகேவா? ஓகே சார். எஸ், ஓகே சார். ஓகே. cos a equal to 12/13 a is acute அப்படின்னு சொல்றாங்க. tan a கேட்குறாங்க. ஸோ cos a வந்து 12/13. tan a டைரக்டா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இது a அப்படின்னா cos a னா இது வந்து 12, இது வந்து 13. ஸோ ஹைப்போட்டெனஸ் 13, இது வந்து 12னா அப்போ இது வந்து 5 தானே இருக்கும். 5, 12, 13ங்கிறது ட்ரிப்ளெட். எஸ் சார். ஓகேவா? இப்போ நமக்கு tan a வேணும். என்ன வரும்? tan a னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 5/12. ஓகேவா? இதெல்லாம் ஓகே தானே? இது எல்லாத்துக்குமே தெரியும்ல. இப்போ ஒரு இது இருக்குன்னா தீட்டா இருக்குன்னா இது a, இல்லைன்னா இது வந்து b, இது வந்து பேஸு. ஏபின்னே வச்சுக்கிடுவோம். ABC. இதெல்லாம் தெரியல. sin theta is equal to a/c, cos theta is equal to b/c, tan theta is equal to a/b. ஓகேவா? tan-ஓட ரெசிப்ரோக்கல் cot b/a, cos-ஓட ரெசிப்ரோக்கல் secant c/b, sin-ஓட ரெசிப்ரோக்கல் cosecant c/a. இது எல்லாத்துக்கும் ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கு, அப்படித்தானே? பேசிக் தான் இது. எஸ் சார். அடுத்து secant theta plus tan theta ஓட வேல்யூ 10ன்னு சொல்றாங்க. a is acute அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இதுனா, இப்ப நார்மலா நம்ம எடுத்து எப்படி பண்ணுவோமோ அது மாதிரியே பண்ணணும். அது எதுக்கலாம், சும்மா அந்த அக்யூட்டுங்கிறது
ஒரு அடிஷ்னல் மெசேஜ் மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம யூஸ்வலா எப்படி பண்ணுவோமோ அப்படியே தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சீக்கண்ட் ஏ மைனஸ் tan ஏ கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. கொசிக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தவரை. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் வந்து 1 அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா பிளஸ் tan தீட்டா இன்டூ சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா இதோட வேல்யூ வந்து 1. சீக்கண்ட் தீட்டா பிளஸ் tan தீட்டா வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா தான் கேட்குறாங்க. அங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சீக்கண்ட் ஏ மைனஸ் tan ஏ ஈக்குவல் டு 1/10. 1/10 அர்த்தம் 0.1. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எனி டவுட்? No doubt, sir. A tower stands vertically on the ground. இது வந்து heights and distanceல வருது. A tower stands vertically on the ground from point P which is located 40 meters from the ground at the base of the tower. So ஒரு tower இருக்கு, ஒரு point P 40 meter distanceல இருக்கு. The angle of elevation of the tower's top is alpha. ஸோ இங்க இருந்து டவரோட டாப்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. வேர் tan ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் 1.5. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரம் அனதர் பாயிண்ட் Q situated 60 meters away from the foot of the tower in line with the P and the tower's base. ஸோ என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி இதை எடுத்துட்டு போயிட்டு Qங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கே இருந்து angle of elevation to the top is tan beta. ஸோ இங்க இருந்து tan beta. ஓகேவா? ஸோ பீட்டா டாப் ஆஃப் த இஸ் பீட்டா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan beta கேட்குறாங்க. ஓகே, ரைட். இது எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னா which is located from another point Q situated 60 meters from the foot. இங்க இருந்து ஃபுல்லா இதுதான் 60 meters. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? புரியலன்னா கேளுங்க. இதுதான் ஹைட் ஆஃப் தி டவர், ஹச்னு வச்சுக்கலாம். புரியுதா? புரியுது சார். ஓகே, நமக்கு வந்து tan பீட்டா கேட்குறாங்க. tan பீட்டாவோட வேல்யூ வந்து h டிவைடட் பை 60. சரிங்களா? மொத்தமா இந்த 60. இது இப்போ h நமக்கு தேவைப்படுது. h கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முதல் ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் tan ஆல்ஃபாவோட வேல்யூ 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. tan ஆல்ஃபா ஆக்சுவலி என்னது, h/40 இல்லையா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 40. tan ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1.5. ஸோ இப்போ இதுலேருந்து h is equal to 1.5 into 40 எவ்வளோ வரும்? 60யா? எஸ் சார். இப்போ இதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 60/60 ஈக்குவல் டு 1. ஸோ tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இதுதான் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் சி. ஓகே, எனி டவுட்? நோ டவுட் சார். மற்ற எல்லாருக்கும் புரியுதா? புரியலன்னா கேளுங்க. சரிங்களா? ஏதாவது பாயிண்ட்ல புரியலையா?
திருப்பி சொல்லணும்னா கூட நான் சொல்றேன். இந்த மாதிரி சம் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருந்தது. ஸோ 30 சம்லாம் இப்போ கடகடன்னு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? புரியலன்னா கேளுங்க, நான் நிதானமா சொல்றேன். ஓகே, ரைட். sin theta equal to 5/13 and theta is acute. Find the value of 1 plus cot square theta. இப்போ sin theta equal to 5/13 நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த ட்ரையாங்கிள் வந்து என்னது 5, 13, 12 அவ்வளவுதான். ஸோ cot theta என்னவா இருக்கும்? adjacent by tan உடைய ரெசிப்ரோக்கல், அப்போ 12/5 இருக்கும். ஸோ அதை நேராக இங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 1 plus 144/25 equal to 169/25. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? செலக்ஷன் போஸ்டில் கேட்ட ட்ரிகனாமெட்ரி கொஸ்டின்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் சம் போலாமா? ரைட். From the point A on the ground, the angle of elevation of the top of the tower. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு டவர் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து டாப் ஆஃப் த டவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரின்னு சொல்றாங்க. From another point B, 40 meters closer to the tower. ஸோ 40 meters closer அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 40ன்னு சொல்றாங்க. இதோடைய ஆங்கிள் வந்து 60 இருக்கு. எப்போதுமே நம்ம ஆங்கிள் கிட்ட போக போக அதிகமாகும். அந்த டவரோட ஹைட்டை நீங்க பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்க ஆங்கிள் கூடும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா ஆங்கிள் குறையும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஆங்கிள் கூடும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி நம்ம தலையை தூக்கி பார்க்குறோம், கிட்ட போக போக தான் நல்லா ஹைட்டா பார்ப்போம். அப்போனா ஆங்கிள் கூடிட்டே போகும். தூரமா போக போக நம்ம ரொம்ப தலையை சாய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆங்கிள் கம்மியாகும். எங்க 60 போடுறது, எங்க 30 போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா சிம்பிளா இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ இந்த மாதிரி வந்தா ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? என்ன ஃபார்முலா அது? D is equal to H into cot theta 1 minus cot theta 2. இது ஒரு ஃபார்முலா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட்டப்ல இருக்கணும். ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கணும், 2 தீட்டா இருக்கணும், அதே மாதிரி ஹைட் ஆஃப் த டவர், இந்த 3 விஷயம் இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து நார்மலா நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அதெல்லாம் போட்டு லாஸ்ட் எடுத்துட்டு வர்ற ஒரு சிம்பிளிஃபைடு ஸ்டெப்பு தான் இது. ஃபார்முலாவுடைய கடைசி ஸ்டெப்பு தான் இது. டினா இந்த 40, இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து டி. இந்த டி இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ காட் தீட்டா 1 மைனஸ் காட் தீட்டா 2. இதுல வந்து எது தீட்டா 1 எது தீட்டா 2ன்னு போடுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ வந்து நெகட்டிவா வரக்கூடாது. அதாவது இந்த காட் தீட்டா 1 மைனஸ் காட் தீட்டா 2ங்கிற வேல்யூ வந்து நெகட்டிவா வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்க தீட்டா போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் காட் 60, காட் 60யோட வேல்யூ என்னது? ஒன் பை ரூட் 3 சார். 1/√3. சூப்பர். காட் 45யோட வேல்யூ வந்து 1. காட் 30யோட வேல்யூ வந்து 1 பை ரூட் 3. டேனோட அப்படியே ரெசிப்ரோக்கல். சரிங்களா? இப்போ இந்த 3 சுத்தி தான் வரப்போகுது. ஒன்று 30 அல்லது 45 அல்லது 60, இந்த 3 தான் வரப்போகுது. காட் தீட்டா 1 மைனஸ் காட் தீட்டா 2 நீங்க போடும்போது நெகட்டிவா போடக்கூடாது, அவ்வளவுதான். தீட்டா எது வேணாலும் எந்த தீட்டா போடணும்னு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ காட் 45 இங்க வந்து 2 ஆங்கிள் இருக்கு, காட் 60யும் காட் 45யும் இருக்கு. இதுல காட் 45 தான் பெரிய நம்பர். 1/√3ங்கிறது அதை விட சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ணிடணும்னா 1 மைனஸ் 1/√3 இங்க போட்டுறணும், அவ்வளவுதான். ஒருவேளை 30யும் 60யும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா √3 மைனஸ் 1/√3 போட்டுக்கணும். 30யும் 45யும் வந்திருக்கு அப்படின்னா √3 மைனஸ் 1ன்னு போட்டுக்கிடணும். மொத்தத்துல நெகட்டிவ் வரக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதுல வந்து டி எனக்கு தெரியும் 40 அப்படின்னு சொல்லிட்டு, ஹைட்டு தான் ஹச் தான் ஹைட் ஆஃப் த டவர். ஓகே, இங்க வந்து 1 மைனஸ் 1/√3. ஸோ அப்போ ஹைட் வேணும் அப்படின்னா
√3 - 1 இந்த √3 அந்த சைடு போகும்போது 40√3 டிவைடட் பைல √3 - 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர்ல அவங்க √3 - 1 மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். காஞ்சிகேட்னா இங்கே √3 - 1 இருக்கு. ஸோ மேலேயும் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் √3 + 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும், இங்கே 40√3 × √3 + 1 divided by a - b × a + b a² - b² வரும். 3 - 1 2ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த 2வையும் 20 அடிச்சிங்கன்னா 20. ஸோ இப்போ இந்த √3 உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா 20 × 3 + ஒரு √3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் இல்லையா? √3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3 + √3. ஸோ இப்போ உள்ள கொண்டு போனோம்னா 20 × 3 60 60 + 20 √3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அவங்க வந்து அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க இல்லையா? √3யோட வேல்யூ வந்து என்னது அப்ராக்சிமேட்டா? என்னாச்சு? 1.732. 1.732 போதும், அவ்வளோதான். 1.732 சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல 20 × 1.732 பண்ணணும். ஸோ என்ன வரும், 1.732 2ஆல பண்ணீங்கன்னா 3464ன்னு வரும். ஏற்கனவே இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, நம்ம 20ஆல வர மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 34.64ன்னு வரும். அதாவது 20√3யோட வேல்யூ வந்து 34.64. ஏற்கனவே இங்கே ஒரு 60 இருக்கு, இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 60 + ஒரு 34.64 ஆட் பண்ணோம்னா 94.64 வரும். சரிங்களா? 94.64னா அப்ராக்சிமேட்லி 95 மீட்டர். ஓகே. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான இடத்துல இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹைட்டு, 2 ஆங்கிள், அவ்வளோதான். இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட்ல எவ்வளோ தூரம் வருது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கும், இல்லை எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஹச்ங்கிறது ஹைட் ஆஃப் தி டவர் அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. cot θ - cot θ1 - cot θ2 மொத்தத்தில் இந்த ஆங்கிள் வந்து நெகட்டிவாக வராத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். கிளியர்? கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுல எதுவும் சிரமம் இருக்கா, இல்லை ஓகேவா? எதுனாலும் தைரியமா சொல்லலாம், சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் சார் சொல்லுங்க. அதுல டிஸ்டன்ஸ் ஹைட் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க, 2 ஆங்கிளுமே கொடுத்திருப்பாங்களா சார், இல்ல 2 ஆங்கிளுமே கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. கன்ஃபார்மா கொடுத்திருப்பாங்க? இந்த 4 டேட்டாவில் 3 டேட்டா கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, சரிங்களா? அது டீட்டா கூட கேட்கலாம். அப்படி டீட்டா கேட்கறாங்கன்னா மற்ற 2மே கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். ஏதாவது ஒரு டீட்டா கேட்கலாம், இல்லைன்னா மேக்சிமம் டிஸ்டன்ஸு, இல்லைன்னா ஹைட்டு, இல்லை அந்த டிஸ்டன்ஸை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. கண்டிப்பா 2 டீட்டாவும் அவங்க கொடுத்துருவாங்க 99%. சரிங்களா? சார் அடுத்த சமயம் அதே மாதிரி தான். from the top of a 150 meter high cliff, ஒரு 150 மீட்டர்ல ஒரு 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 குன்று இல்லையா? கிளிஃப்னா என்னது? an observer notices a car moving away from the base of the cliff. இங்க இருந்து கார் ஒன்று போயிட்டு இருக்கு இப்படி. the angle of depression of the car changes from 45 degree to 30 degree. so 45 degree இங்க வந்து 45 டிகிரில இருக்கு, 45 டிகிரில இருக்கு. அடுத்து 30 டிகிரிக்கு மாறிடுச்சு. மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு காரை, 30 டிகிரிக்கு மாறிடுச்சு இன் 15 செகண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவர் வர்றதுக்கு வந்து 15 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு, சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த டிங்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸை 15 செகண்ட்ஸ்ல போறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ cot θ1 - cot θ2ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஹைட் வந்து 150, θ1 இப்போ பாருங்க
காட் 30ங்கிறது என்னது √3யா? காட் 30 வந்து √3, காட் 45ங்கிறது 1. ஸோ அப்போ √3 - 1 தான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து மீட்டர்ல இருக்கு, மீட்டர் பெர் செகண்ட்ல தான் கேட்கவும் செய்யறாங்க. அப்போ 150 into √3 - 1 divided by 15 seconds. Distance by time. இது அப்படியே அடிச்சோம்னா 10. ஸோ √3 - 1 என்னது 10 into 0.732 வருமா? ஸோ ஆன்சர் வந்து 7.32 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? √3 - 1னா 1.732 - 1 which is equal to 0.732. இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7.32. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே சார் சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் டைம்ல இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும்னா எனக்கு 645 ஆப்போசிட்ல 1 பேஸ் 1 மேல √2 வச்சு அப்படி போடலாம்ல சார்? என்னங்க புரியல? 45 ஆப்போசிட் சைடு 1 அந்த ரேஷியோ இருக்கும்ல சார், 30 40 45 60. சார் வந்து ஒரு ரேஷியோ சொல்லி கொடுத்தாங்க சார். யாரு? 30 40 கவி சார், கவி ஆமா சார். ஆமா. யார் 30 55க்கு ஒரு யார் சொல்லியிருந்தா? கவி சார் சொன்னாங்க. கவி. ஓகே ஓகே. ஒரு ரேஷியோ சொல்லி கொடுத்தாரு, அதை வச்சு போடலாமான்னு கேக்குறாங்க. இல்ல, உங்களுக்கு அல்டிமேட்டா வந்து இந்த டி கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகே சார். அது நீங்க எவ்வளவு ஸ்பீடா எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த ரேஷியோ போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா நீங்க அந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சா இப்ப 2 வேலை பார்க்கணும்ல நம்ம. ஓகே சார், ஓகே சார். இப்ப இங்க ஒரு 150 போடுவீங்களா? 45னா இது ரெண்டும் ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த டி tan 30 is equal to 150 divided by அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் போடணும் இல்லையா? ஆமா சார். அதோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் இது. சரிங்களா? ஓகே சார். மறக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது எனக்கு என்னமோ பெஸ்டா படுது. சரிங்களா? ஓகே சார். ரைட். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? நீங்க என்ன சார் சந்துரு மேக்ஸ் சொல்லி கொடுப்பீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லி கொடுத்தேன்? ரேஷியோ நீங்க அதுதான் நீங்க தான் சொல்லி கொடுத்ததான் நான் ஃபாலோ பண்றேன் மேக்ஸ்ல. அந்த சந்துரு மேக்ஸ் ஃபுல் டாப்பிங் கம்ப்ளீட் பண்ணுது. இப்பவும் நான் தான் சொல்லி கொடுக்குறேன், இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். இது நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன்ப்பா சந்துரு மேக்ஸ்லயுமே. இந்த டைப் ஆஃப் சம்முக்கு இந்த ஃபார்முலா எஃபெக்டிவா இருக்கும். மற்றபடி வேற ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோக்கு அந்த இதுல நம்ம போயிருப்போம், √3 1 2 அதெல்லாம் போயிருப்போம் ஷுவரா. இந்த மாதிரி டைப்புக்கு கண்டிப்பா இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரி இல்ல திருப்பி ஒரு தடவை பாருங்க, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பாருங்க, இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் நல்லா தான் சார். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ சீக்கண்ட் ஏ பிளஸ் tan ஏ கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் ஏ பிளஸ் tan ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஸ் சீக்கண்ட் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். சீக்கண்ட் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கண்ட் ஏ பிளஸ் tan ஏ வந்து எக்ஸ் அப்படின்னா சீக்கண்ட் ஏ மைனஸ் tan ஏ வந்து என்னது? 1/x. அவ்வளோதான், 1/x முடிஞ்சு போச்சு. அப்படியே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இது அப்படியே கேன்சல் ஆகும். 2 secant a is equal to x plus 1/x வரும். ஸோ இப்போ secant a is equal to x square plus 1/2x. இது வந்து டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். secant square a அப்படின்னா x square plus 1/2x இந்த மாதிரி கேட்கும்போது. secant a minus tan a equal to 1/x வந்தது யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஆமா சார், எனக்கு புரியல சார். அப்ப நீங்க கேட்கலாம்ல, ஏன் இவ்வளவு நான் கேட்டாதான் கேட்பீங்களா? கேட்டுருங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. இங்க பாருங்க. ஓகே ஓகே. secant square theta minus tan square theta ஓட வேல்யூ வந்து 1, இது தெரியும்ல?
ஓகேங்க சார். இது வந்து ஐடென்டிட்டி. இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா இன்டூ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. இதோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ எனக்கு இதுல ஒருவேளை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 பை சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா. ஓகேங்களா? ஓகேங்க ஸோ இங்கே தான் சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் தானே? இங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். A student is standing reading an article 25 meters away from his school building. ஸோ ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்கு. இதுல இருந்து ஒரு 25 மீட்டர் தள்ளி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிக்கிறான், ஏதோ ரீட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவனோட ஹைட்டை பத்தியும் பேசல, இல்ல வேற எதை பத்தியுமே பேசல. அவன் நிக்கிறான், ரீட் பண்றான், அவ்வளவுதான். 25 மீட்டர் கேப்ல பில்டிங்க்கும் அவனுக்கும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த ஸ்கூல் பில்டிங் இஸ் 60 டிகிரி. ஹவு டால் இஸ் த ஸ்கூல் பில்டிங் அப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னா எதுல இருந்து எதுவுமே சொல்லல. அவங்க ஒருத்தங்க நிக்கிறான், புக்கை ரீட் பண்றான், அவனுக்கும் அந்த பில்டிங் வாலுக்கும் 25 மீட்டர் கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ஸோ நான் இப்போ இவன் ஸ்டாண்டிங்ல இருக்கான் அப்படின்னா அப்போ நான் இங்க இருந்து தான் எனக்கு இனிஷியலா தோணுது 60 டிகிரிங்கிறது இங்க இருந்து தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்போ இது 60னா அப்போ நான் இதையும் 25 எடுத்துப்பேன். இப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து இதை எடுக்கிறதா இல்லை இதை ஃபுல்லா எடுக்கிறதா? என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக சார் இருக்கணும். ஃபுல்லா தான் எடுக்கணும். ஆனா அவனோட ஐ கான்டாக்ட்ல இருந்து டாப் அப்படின்னு சொல்லல. கொஸ்டின்ல ஆக்சுவலி தப்பு இருக்கு, ஒரு விஷயம் தெளிவா கொடுக்கல. அப்போ நான் என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப அவனுடைய ஹைட் எனக்கு தெரியாது. இப்போ இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் இது வரைக்கும் இருக்கிறதையே நான் வந்து பில்டிங்கோட ஹைட்டுன்னு நான் எடுத்தா மட்டும்தான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை வச்சுதான் இப்போ இந்த இடத்துல நான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இப்போ இது வந்து 60 டிகிரி அப்படின்னா tan 60 is equal to height ஹச்னே வச்சுக்கிறேன். அதை நான் டிவைடட் பை 25 மீட்டரு. tan 60யோட வேல்யூ என்ன? √3 சார். √3. ஸோ √3 into 25 தான் பில்டிங்கோட ஹைட்டு. √3 வந்து என்னது? 1.732 இன்டூ ஒரு 25. சரிங்களா? ஸோ இதை பண்ணிதான் அவனை வர வழி கிடையாது. 1732 25ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 7 35 36 3 8 4 6 14 1 3. ஸோ 43.300. இங்கே ஒரு 0. சரி, இல்லை கரெக்ட் தான். 43.3. சரிங்களா? அப்ராக்சிமேட்டா தான் கேட்குறாங்க. ஸோ 43 மீட்டர். ஒருவேளை அவனோட ஐ கான்டாக்ட்ல இருந்து இருக்கு, ஹைட் ஆஃப் த அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 மீட்டரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் வர ஒரு 5 மீட்டர் வச்சுக்கலாம். 10 மீட்டர்னா ஹல்கா மாறிடுவான் இல்லையா? ஸோ 5 மீட்டர்ல இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். 5 மீட்டருமே வராதோ? சரி விடுங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படிங்கும்போது இங்க ஒரு 5 நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். ஓகேவா? ஆனா அவங்க அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டிங்ல இருக்கிறான், அவனோட ஹைட் இவ்வளவு அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால அவனுடைய இந்த இதையே நம்ம ஹைட் ஆஃப் த பில்டிங்கா எடுத்துக்க வேண்டியதுதான். இது மட்டும்தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால we have to go with this. பட் ரியலா பார்த்தா
கண்டிப்பா இந்த இவனோட ஹைட் எவ்வளவுன்னு அவங்க கொடுத்துருந்துக்கணும். ஏன்னா அவங்க தெளிவா ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டிங்னு வேற கொடுத்துருக்கானுங்க. இப்ப அவனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னா அவனோட கண்ணுல இருந்து பாக்குறாங்களா இல்ல காலில இருந்து பாக்குறாங்களாங்கிற மாதிரி தெளிவா இல்லை நம்மகிட்ட. ஓகே, பட் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது. அது ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சாதாரண சம்ம தான் நான் தான் போட்டு குழப்பிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு 2-3 பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. புரியலன்னா சொல்லுங்க. ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம். Let x and y be the angles such that sin of x plus y equal to 0, cos of x minus y equal to 1. What is the value of cos x plus cos y the whole square plus sin x minus sin y the whole square? So நமக்கு என்ன தெரியும்? sin 90 தான் வந்து 1 தெரியும், sin 0 வந்து 0 இல்லையா? அதே மாதிரி cos 90 வந்து 0, cos 0 வந்து 1. அப்படிதானே? 90 டிகிரி 0 டிகிரி 90 டிகிரி 0 டிகிரி. அப்ப இந்த x plus y யோட வேல்யூ வந்து என்னது? 0 சார். அவ்வளவுதான். x plus y யோட வேல்யூ வந்து 0 டிகிரி. அதே மாதிரி x minus y யோட வேல்யூ வந்து 0 டிகிரி. ஸோ இதுல இருந்து x is equal to 0 டிகிரி, y equal to 0 டிகிரி. அவ்வளவுதான். இதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா cos 0 plus cos 0 1 plus 1 the whole squareன்னு வரும். sin 0 வந்து 0, 0 minus 0. ஸோ 1 plus 1 2 square, 2 square வந்து 4. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 4. ஓகேங்களா? அவ்வளவுதான். sin 90 வந்து 1, sin 0 வந்து 0, cos 90 வந்து 0, cos 0 வந்து 1. So x minus y is 0, x plus y 0. X is equal to 0, y equal to 0. Okay, next. Tan theta plus cot theta equal to k. Tan square theta plus cot square theta வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்ஜிப்ரால x plus 1 by x is equal to k அப்படின்னா x square plus 1 by x square வந்து என்னது? k square minus 2a k square minus 2. அவ்வளவுதான். ஸோ இங்கேயும் அதே தான். tan theta cot theta ஓட வேல்யூ வந்து என்னது? 1 by tan theta. ஸோ இதுதான் k அப்படின்னா tan theta tan square theta plus 1 by tan square theta என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. k சரிங்களா? square minus k square minus 2. பிகாஸ் tan theta கேன்சல் ஆயிரும் இல்லையா? 2ab ல a square plus b square plus 2abங்கும் போது 1 ஆயிருங்க. ஸோ 2 மட்டும் தான் இருக்கும். அந்த சைடு k ஸ்கொயர்னு இருந்திருக்கும். அதாவது இதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா சொல்றேன். அல்ஜிப்ரால அந்த மாதிரி தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ tan square plus 1 by tan square is equal to k square minus 2. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, the angle of elevation of the top of a tower from a point 60 meter away from its base is 45 degree. Find the height of the tower. ஸோ இதுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 60 தான் சார். 60 தானா? ஸோ இது 45 60 சாரி இதுதான் 16 கொடுத்துருக்காங்க. 45னா ரெண்டு சைடு ஈக்குவல். ஸோ 60 60. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஹைட் ஆஃப் த டவர் வந்து 60 மீட்டர். ஓகே, ஓகே சார். sin theta equal to 5 by 13 and theta is in the second quadrant. Find the value of sin theta plus cos theta. இதுக்கு தான் இப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ sin thetaவோட வேல்யூ வந்து 5 by 13. சரிங்களா? ஆனா theta is in the second quadrantனு அவங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டேரக்டா இதுல cos thetaவோட வேல்யூ வந்து 12 by 13 நார்மலா நம்ம போட்டுடலாம். இப்போ 5 by 13 plus 12 by 13 தான் கேட்குறாங்களே. அப்போ 17 by 13 தானே ஆன்சரா இருந்திருக்கணும். ஆனா ஆப்ஷன்ல எங்கேயுமே 17 by 13 இல்லை.
Cos ஏன்னா negative theta is in the second quadrant. theta is in the second quadrantங்கிறதுனால cos நெகட்டிவா இருக்கும். சூப்பர். ஸோ ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், ஆல். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் என்னது, சைனும் Cosecant. கொசிகன், சைனும் கொசிகண்ட்டும் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்னு வரும்போது காஸ் தீட்டா நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூவை வந்து -12/13 நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 5/13 -12/13 இஸ் ஈக்குவல் டு -7/13. -7/13 தான் இதுக்கான ஆன்சரு. ஒருவேளை வந்து 17/13 கொடுத்துருந்தா கண்டிப்பா நிறைய பேர் அதுதான் போட்டிருப்பாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு உங்களை விடலை, அதனால ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எந்த குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு. ஓகே Okay, sir. sin A equal to cos B. Both A and B are acute angles. Acute anglesனா 90 விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. What is the value of A plus B? sin A equal to cos B அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ சாத்தியமாகும்? 30 or 60. sin 0 equal to cos 90, sin 30 equal to cos 60, sin 60 is equal to cos 30, sin 45 equal to cos 45, sin 90 equal to cos 0. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஈக்குவலா இருக்கு. அப்பனா சிம்பிளி A plus B equal to 90 இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா sin theta equal to cos 90 minus theta. ஓகேவா? அந்த தீட்டாவையும் 90 minus தீட்டாவையும் கூட்டினா என்ன வரும்? 90 வரும். ஸோ A plus B equal to 90. ஆப்ஷன் சி. ஓகே. Okay, sir. An aeroplane is in level flight at an altitude of 1.5 km from the ground. ஸோ ஒரு ஏரோப்ளைன் இங்க பறந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு? 1.5 km from the ground is observed at an angle of elevation of 60 degree. ஸோ எந்த சைடு வேணாலும் போடலாம். இப்போ இந்த சைடு 60 டிகிரியில வந்து அது பறந்துட்டு இருக்கு. சரிங்களா? After 10 seconds, its angle of elevation is observed to be 30 degree. 10 secondsல இங்க இருந்து இப்போ 30 டிகிரிக்கு அது சேஞ்ச் ஆயிருச்சு ஆங்கிள். சரிங்களா? ஸோ இது 30 டிகிரி 10 செகண்ட்ஸ்ல. ஸோ அப்போ 10 செகண்ட்ஸ்ல அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த சைடும் போட்டுக்கலாம், அந்த சைடும் போட்டுக்கலாம், எந்த சைடுனாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 10 செகண்ட்ஸ்ல வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. த ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன்னு கேட்குறாங்க இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ நான் அப்போ சொன்ன ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணுங்க. D is equal to H into cot theta 1 minus cot theta 2. ஸோ டிஸ்டன்ஸ் தான் இப்போ நமக்கு தெரியாது. ஹைட் வந்து 1.5 கிலோமீட்டர். சரிங்களா? 1.5 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்னங்க? சொல்லுங்க. இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்தது? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா, இங்க வந்து tan 60 is equal to, இப்போ இது வந்து ஒரு theta 1 A opposite by adjacent போடுவீங்கல்ல, அதாவது இது theta 1 இது theta 2ன்னு வச்சுக்கோங்க. tan theta எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் பை adjacent போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. பெரிய இந்த
இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் tan 30 ஈக்குவல் டு அகைன் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி எடுத்துட்டு வந்தா ஃபைனலா இந்த இடம் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே அதை சார். எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லைங்க சார், லாஸ்ட்ல பரவாயில்லைங்க. டைம் நீங்க ஆனா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேங்க சார். பட் இதோடைய ஃபைனல் ஸ்டெப் தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஆனா Okay. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இங்க வந்து டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. ஸோ நெகட்டிவா வரக்கூடாது, ஆன்சர் வந்து மைனஸ்ல வரக்கூடாது. அதனால cot θ 1 மைனஸ் cot θ 2. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி ஓகே. ஸோ 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? cot θ 1 மைனஸ் cot θ 2 இது என்ன வரும்? cot 60 வந்து என்னது? 1/√3. cot 30 வந்து √3. ஸோ √3 மைனஸ் 1/√3 தான் நீங்க போடணும். பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 2/√3 வரும் இல்லையா? ஸோ 2/√3. அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன வரும்? 1.5 இன்ட்டு 2ங்கிறது 3. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வெறும் √3 தான், √3 கிலோமீட்டர். ஓகே. அப்போ 10 செகண்ட்ஸ்ல வந்து √3 கிலோமீட்டர் போயிருக்கு. இப்போ இதோட ஸ்பீடு வந்து எனக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல என்ன சொல்றாங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வேணும். ஸோ √3 கிலோமீட்டர் நம்ம என்ன போட்டுக்கலாம்? √3 இன்டூ 1000 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் இப்போ இதையே வந்து 10ஆல டிவைட் பண்ணா மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துடும். அப்போ 100 √3 மீட்டர் பெர் செகண்ட். இதை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்தணும்னா 18/5ஆல பண்ணணும். ஒரே நிமிஷம். சாரி. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 360 √3 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? எங்கேயாச்சும் டவுட் இருக்கா? கேட்டுருங்க டவுட் இருந்தா. d ஈக்குவல் டு √3 கிலோமீட்டர்னு கிடைச்சது. 10 செகண்ட்ல வந்து √3 கிலோமீட்டர் போகுது. ஒண்ணு 10 செகண்ட வந்து ஹவரா மாத்தணும். ஓகேங்களா? 10 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஹவர்ஸ்? அந்த ஒரு கடுப்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், √3 கிலோமீட்டரை மீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரிங்களா? √3 கிலோமீட்டர் அப்புறம் அதை மீட்டரா மாத்திரம், மீட்டர் பெர் செகண்ட். ஸோ பண்ணோம்னா 360 √3 கிலோமீட்டர் பெர் ஹவர். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறோம் அப்படின்னா 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். சின்னதுல இருந்து பெருசுக்கு மாத்துறோம். ஸோ நியூமரேட்டர் 18ங்கிறது பெரிய நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாற்றும் போது 5/18ஆல மல்டிப்ளை பண்ணணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கொண்டு வரோம். ஸோ நியூமரேட்டர்ல சின்ன நம்பர் இருக்கணும், 5/18. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். சார் சொல்லுங்க. சார் இந்த ஃபார்முலா எப்படி கொஸ்டின் வந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார் மற்ற கொஸ்டினுக்கு? இந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஒரே சைடா இருக்கணும், ஒரே சைடா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
இந்த 60 ஒரே சைடுல 30 கரெக்டா? ஆனா ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? இந்த போட்டு வந்து 2 சைடுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, 2 சைடு இருந்தும் போட்டு வரும். இங்க இருந்து ஒரு போட்டு வரும், இது ஒரு 40 டிகிரில 45 டிகிரில இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு இருந்து ஒரு போட்டு வரும், இது ஒரு 60 டிகிரில இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஃபார்முலா அப்படியே பிளஸ்ஸா மாறிடும். ஹச் இன்டூ காட் தீட்டா 1 பிளஸ் காட் தீட்டா 2 ஆயிரும் ஆப்போசிட்ல வந்ததுன்னா. சரிங்களா? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் தான் இது. இந்த மொத்த டிஸ்டன்ஸ் டி. சரிங்களா? இது வந்து ஹைட். ஆப்போசிட்ல வந்ததுன்னா இந்த ஃபார்முலா. ஒரே சைடுல இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா 95% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஒரே சைடுல இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடுல வர்றது ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 பக்கம் 2 ட்ரையாங்கிள் இருக்கும், டைரக்டா ஆட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த ஃபார்முலா நீங்க ஆப்போசிட்ல இருந்து வந்தா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து ஒரு லைட் ஹவுஸா இருக்கு, 2 போட் வந்து அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வருது, ஸோ 2 போட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது 45 டிகிரில இருக்கு, 60 டிகிரில இருக்கு. அப்போ அந்த 2 போட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கும்போது நீங்க இந்த ஃபார்முலா பிளஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஸோ இது அப்ளை பார்த்தது. சீக்கன் டீட்டா பிளஸ் டான் டீட்டாவோட வேல்யூ வந்து பி அப்படின்னா சீக்கன் டீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் பி என்னது? ஆன்சர் என்னது? p square plus 1 divided by 2p. ஆப்ஷன் ஏ, பி ஸ்கொயர் பிளஸ் 1 பை டிவைடட் பை 2p. சரிங்களா? அங்க எக்ஸ்ன்னு இருந்தது, இங்க பின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 4 sin square theta plus 3 cos square theta ஓட வேல்யூ 13/4. அப்பனா sin square theta என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்னா cos ஸ்கொயருக்கு பதிலா 1 minus sin square theta போடுங்க. போட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். பண்ணோம்னா 4 sin square theta plus 3 minus equal to 13/4. 4 sin square theta minus 3 sin square theta வந்து sin square theta. 13/4 minus 3 வந்து 1/4. ஸோ sin square theta தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1/4. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து the angle of elevation of the top of a tower from a point on the ground is 45 degree. If the tower is 20 meters high, find the distance of the point from the base of the tower, அதுவும் 20 meter. ஓகே, அப்புறம் பார்த்தா அதே சம்மதான் 45 20. ஸோ 20 20 45. ஓகேங்களா? அடுத்து a kite reaches a vertical height of 75 meter from the ground. So groundல இருந்து 75 meter. The string attached to the kite is inclined at 60 degree. So 60 degreeல இருக்கு. String attached to the kite னா இந்த இதுதான் கேட்குறாங்க, இந்த கயிறு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே தான் கைட் பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது? ஸ்ட்ரிங், ஜஸ்ட் ஹைப்போடினஸ், அவ்வளோதான். ஸோ sin 60 போட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் பை நமக்கு தேவையான அந்த ஸ்ட்ரிங் அதை ஹச்னு வச்சுக்கலாம், இல்லை என்னன்னு வச்சுக்கலாம், எல்னு வச்சுக்கலாம். sin 60 வந்து √3/2. ஸோ L is equal to 2 into 75 divided by √3. 75 3 into 25 போட்டுக்கலாம். இந்த 3 இந்த √3 அடிச்சோம்னா இங்க √3 வரும். ஸோ 50 √3. சரிங்களா? 50 √3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அந்த ரேஷியோல என்னங்க நம்ம எப்பயுமே tan ஆன்சர் யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்க ஏன் சார் sin யூஸ் பண்ணோம்? ஹைப்போடெனியூஸ் யூஸ் பண்றதுனால நம்ம sin யூஸ் பண்றோமா?
இப்ப நமக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் தானே கேக்குறாங்க. நீங்க சொன்னதுதான் ஹைப்போடெனஸ் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சைன் யூஸ் பண்றோம். கொஸ்டினே வந்து ஹைப்போடெனஸ் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகே சார். சரிங்களா? the string attached to the kite என்னன்னா the length of the string தானே கேக்குறாங்க. இதுதான் length of the string. அந்த string தான் 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப length of the stringங்கிறது ஹைப்போடெனஸ் தான் கேக்குறாங்க. ஓகே சார். அதனால சைன் போடுறோம். சார் இதுக்கு 150/√3 ஆன்சரா வருது சார். அப்படிங்களா? அது அப்படியே காஞ்சுகேட் எடுங்க. காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா இல்ல 50/√3. ஆப்ஷன் சி இருக்குல்ல 150/√3. ஓகே சார். ஆமா, அதுவும் வருது. ரெண்டுமே ஈக்குவல் தான். இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான் இல்லையா? 150/√3 என்ன பண்ணலாம்? √3/√3 போட்டோம் அப்படின்னா 150√3 divided by 3 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா 50√3. ஸோ இதுக்கு இப்போ ஆன்சர் கொடுத்து தான் ஆகணும் எல்லாருக்கும். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் எனக்கு தான். தெரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு 50/√3 தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதான் இதுவும் ஆன்சர் கரெக்ட் தானே? 150/√3. ஓகே ஓகே ரைட். cos θ plus sin θ ஓட வேல்யூ வந்து 5/4 கொடுத்துருக்காங்க. sin square θ sin power 4 θ plus cos power 4 θ கேட்குறாங்க. ஓகே, sin power 4 θ plus cos power 4 θ. இதோட வேல்யூ என்ன தெரியுமா? 1 - 2 sin square θ cos square θ. சரிங்களா? எப்படி வந்திருக்கும்? மைனஸ் இல்ல பிளஸ் தான். என்னதுங்க? sin square theta plus cos square theta whole square பண்ணி வந்திருக்கும். அப்படிதான் பண்ணி ஆகணும். கரெக்ட். sin square theta plus cos square theta ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 sin square theta cos square thetaன்னு வந்திருக்கும். இப்போ இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ sin power 4 θ plus cos power 4 θ தான் எனக்கு வேணும். அப்படின்னா அது வந்து 1 - 2 sin square θ cos square θ. ஸோ அதோட வேல்யூ தான் வந்து sin power 4 θ plus cos power 4 θ. இது அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு sin θ cos θவோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும், இந்த சம்முக்கு ஆன்சர் வந்துடும். sin θ cos θவோட வேல்யூ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். sin θ plus cos θவோட வேல்யூ வந்து 5/4. ஸோ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் 1 + 2 sin θ cos θவோட வேல்யூ வந்து 25/16 வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து 2 sin θ cos θவோட வேல்யூ வந்து 9/16 வந்திருக்கும். இந்த 2 கீழே இறக்கிருந்தோம் அப்படின்னா 9/32. ஸோ sin θ cos θவோட வேல்யூ வந்து 9/32. அதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 - 2 × 81/32 × 32. ஸோ ஒரு 16. ஸோ 16 × 32 மைனஸ் ஒரு 81 divided by 16 × 32. 16 × 32னா என்ன வரும்? 32 வந்து 16 × 2 அப்படின்னு எழுதலாம். 16 × 16 வந்து 256. அதை 2ஆல பண்ணா 512. 512ல ஒரு 81 போச்சுன்னா 431 divided by 512. பாம்பே தானே சார் ஆன்சர்? என்னங்க? பாம்பே தானே ஆன்சர்? பாம்பே. ஆமா, பாம்பே தான் ஆன்சர். கேபிட்டல் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு கேட்டா பாம்பே தான் ஆன்சர். அது வேற இப்ப மும்பைன்னு மாத்திட்டாங்க. சரி, ஓகே. புரியல சார், இதுக்கு எப்படி சார்? என்னங்க சார் பாம்பேக்கு இருக்கு என்ன சார் சொல்லிட்டோம்? புரியலைங்க சார். அது வந்து நம்ம குமரேசன் சொல்லுங்க. தானே.
அவர் ஆமா. ஏதோ கேக்குறாரு, பாம்பேக்கும் இந்த சமூகம் என்னங்க சம்பந்தம்னு கேக்குறாரு. சம்பந்தப்படுத்துங்க. அந்த பி ஆன்சரை பாம்பேன்னு சொல்லுவான். டி ஆன்சரை டெல்லின்னு அவர் ஏன்டா கேட்டோம்னு சொல்லி இந்நேரத்துக்கு வருத்தப்பட்டு இருப்பாரு. சரி விட்டுருங்க. ஓகே, tan 90 minus theta equal to 3/4 அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. tan 90 minus theta தான் cot theta. அதுவே என்னன்னு கேக்குறாங்க. ஒரு 5 செகண்ட் கூட எடுத்துக்க முடியாது இல்லையா? 3/4. இப்போ வந்து வகைப்படுத்தியிருக்காங்க டிஃபிகல்ட்டி லெவலை. என்னோட ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் சிஜிஎல் எழுதுறாங்க. ஸோ கேட்டேன், எப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஈஸி அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஈஸின்னு வேற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சூப்பர் ஈஸியா, மாடரேட்டா, ஹார்டா, சூப்பர் ஹார்டா 5 லெவலுக்கு பிரிச்சிருக்காங்க. இப்போ ஆமா, சிஜிஎல் 25 ரீ எக்ஸாம் எழுதுனது சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு. ஓகே, சோ இது ஓகே தானே? புரியுதுல்ல? tan 90 minus theta equal to cot theta. சார் சிஜிஎல் ஆன்சர் கே வந்துருச்சுங்களா? சரி இருங்க, இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு 10 சம் தான் இருக்கு. sin 90 minus x is equal to cos 2x minus 30 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? find the value of x. so x என்னவா இருக்கும்? இது நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 வரணும். ஸோ 90 minus x plus 2x minus 30 கூட்டினா 90 வரணும். 90 அடிச்சிடலாம். ஸோ x is equal to 30. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. சிஜிஎல் ஆன்சர் கீ வந்துருச்சு. வீடியோ வேற போடணுமா? நாளைக்கு தான் போட முடியும். டெஃபினட்டா வீடியோ போடுங்க. நானே எழுதியிருக்கேன், என்னோட ஆன்சர் கீ வச்சே நான் வீடியோ போடுவேன். கேவலமா இருக்கும். ஆனால் பார்ப்போம். ரைட், ஏ வெர்டிக்கல் டவர். இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ பார்க்க போகணுமா என்ன? போறதா இருந்தா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் கிளாஸ் முடிச்சுட்டே பார்த்துக்கலாம் சார். வெரி குட். A vertical tower casts its gaze upwards from the ground. இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். மொத்தத்துல ஒரு டவர் இருக்க போது, அது ஒரு ஆங்கிள் இருக்க போது, அவ்வளவுதான். சரிங்களா? இது கேஸா இருக்கு, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. 30 மீட்டர் 30 டிகிரி ஹைட் ஆஃப் த டவர் கேட்குறாங்க. இப்போ என்ன வரும்? tan 30ங்கிறது 1/√3 ஹைட் ஆஃப் த டவர் ஒரு 30. ஸோ 30/√3 அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 10√3. 10√3 இருக்கா? ஆப்ஷன் டி. Two observers stand 100 meters apart. 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஏபின்னு வச்சுக்கலாம். And observe the top of a tower. The angles of elevation are 30 degree and 45 degree. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்கு. ஒருத்தர் வந்து 45 டிகிரியில பாக்குறாரு, இன்னொருத்தர் வந்து 30 டிகிரியில பாக்குறாங்க. 45 30. Find the height of the tower. Assuming the observers are on the same side of the tower. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சேம் சைட் ஆஃப் த டவர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி, இது கேட்கல, ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நமக்கு டிங்கிறது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபார்முலாவை எடுத்துருங்க. டி இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ cot theta 1 minus cot theta 2. இப்போ இது வந்து ஒரு 100 ஹச்
45 மைனஸ் காட் 30 தானே அதிகமா இருக்கும். √3 மைனஸ் 1. ஸோ 100 இன்டூ √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒரு 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுல்ல, காஞ்சிகேட் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து 50 இன்டூ √3 ப்ளஸ் 1 இருக்கா? அங்க இருக்கு, ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? ஆமா சார். ஓகே, ஸோ அப்பல பார்த்தது sin power 4 plus cos power 4 வேல்யூ வந்து 1 minus 2 sin square theta cos square theta. அவ்வளவுதான், டைரக்டா போட்டுடலாம். நெக்ஸ்ட், from a point on the ground, the angle of elevation of the top of a tower is 30 degree. Distance from the point to the base of the tower is 50 meters. Find the height of the tower. So similar sum நீங்க அப்புறமா சால்வ் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்றேன் நான் இத. Again, on moving 100 meter closer to the base, the angle becomes 30. So அதே ஃபார்முலா தான். 100 மீட்டர் மூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இருக்கு? 30 இருந்தது 60 மாறி இருக்கு. 30 இருக்கு, 100 மீட்டர் வந்தோடனே 60 மாறி இருக்கு. ஹைட் ஆஃப் த டவர் கேட்குறாங்க. ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு ஹைட் இன்டூ 30 60 அப்படிங்கும்போது √3 மைனஸ் 1/√3 எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஹைட் இன்டூ 2/√3 50√3. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. sin A கொடுத்துருக்காங்க, cos A tan A கேட்குறாங்க. ஸோ இது வந்து 3, இது 5னா இது வந்து 4. cos A வந்து 4/5, tan A வந்து 3/4. 16 plus 15 divided by 20. ஸோ 31/20. ஆப்ஷன் A. ஓகே, இன்னும் ஒரு 2 சம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். secant A ஈக்குவல் டு cosecant B. ஸோ இதுவும் என்ன அர்த்தம்? A plus B வந்து 90 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, secant 30 தான் வந்து cosecant 60. அப்படியே சைனுக்கும் காசுக்கும் பண்ற மாதிரி தான், அதே மாதிரி தான். ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வரும். அடுத்து, looking down from the edge of a 20-meter high cliff, the angle to a boat on the water is 60 degree below the horizontal. What is the horizontal distance from the boat and the cliff? ஸோ ஒரு போட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு போட் இருக்கு. இதோட கிளிஃபோடைய ஹைட்டு 20 மீட்டர். லுக்கிங் டவுன் த ஆங்கிள் டு எ போட் ஆன் த வாட்டர், அதாவது ஆக்சுவலி இதுதான் 60 டிகிரி, இது ரெண்டும் பேரலல்ங்கிறதுனால இது இப்போ 60 டிகிரின்னு போடுறோம். வாட் இஸ் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போட் அண்ட் த கிளிஃப்? ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. tan 60 போடுங்க, 20 by இந்த டிஸ்டன்ஸ். tan 60னா √3. ஸோ d is equal to 20/√3. இப்போ ரெண்டு பக்கமும் √3/√3 பண்ணோம் அப்படின்னா 20√3 divided by 3. ஆப்ஷன் பி. ஓகே, a man on a lighthouse that stands 50 meters tall is observing a boat moving away from it. Away. Over the course of 10 seconds, the angle of depression to the boat shifts from 60 degree to 30 degree. ஸோ ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, ஒரு போட் வந்து மூவ் ஆகுது அவே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 60 டிகிரில இருந்து 30 டிகிரிக்கு மூவ் ஆயிடுச்சு 10 செகண்ட்ல. ஸோ 60 30 இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை போறதுக்கு 10 செகண்ட்ஸ் அதை எடுத்துக்கிச்சு போட்டு. அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் இன்டூ cot 60 மைனஸ் இது வந்து என்ன வரும்? 2/√3 வருமா? √3 மைனஸ் 1/√3. 2/√3னா 100/√3. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 100/√3
இது வந்து மீட்டர்ல இருக்கு, மீட்டர் பெர் செகண்ட்ல தான் கேட்குறாங்க இல்லையா? 10 செகண்ட்ஸ். ஸோ 100 டிவைடட் பை √3 இன்ட்டு ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இது அடிச்சோம்னா 10/√3 10/√3 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. ஆனால் அங்கே எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் √3 பண்ணோம் அப்படின்னா 10√3 டிவைடட் பை 3ன்னு வரும். 10√3 என்ன வரும்? 17.32வா? ஆமா சார். டிவைடட் பை 3 பண்ணோம் அப்படின்னா 5.2374 5.74 meters and 5.8 meter per second approximately. Option B. சரிங்களா? ஆன்சர்ல ஒரு ட்விஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, இந்த இடத்துல 10 டிவைடட் பை √3 இன்டூ √3/√3 ஏன் போடுறோம்னா, டினாமினேட்டர்ல 3 இருந்தா டிவைட் பண்றது கொஞ்சம் ஓகே, நம்ம பண்ணலாம். ஆனா டினாமினேட்டர்லயே 1.732 இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம அதை ஹோல் நம்பரா மாத்துறதுக்காக √3/√3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். சரிங்களா? ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பண்றோம்? இப்போ 10/1.732 பண்ணனாலும் இந்த 5.8 வந்துடும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக இது √3னா மேலேயும் கீழேயும் √3 பண்றோம். அப்போ மேல 10√3 இருக்கும், கீழே 3ன்னு இருக்கும். மல்டிப்ளை பண்றது ஈஸி, ஆனா டிவைட் பண்றது கஷ்டம் 1.732. ஓகே, இன்னும் ரெண்டே சம்மு. An aircraft is flying at a steady altitude of 1000 meters. ஸோ அதே தான் சரிங்களா? 1000 மீட்டர்ல போகுது, 60லேருந்து 45க்கு போயிடுச்சு 20 செகண்ட்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ 1000 டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ √3ங்கிறது 60ங்கிறது 1/√3னா அப்போ 1 - 1/√3. இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ √3 - 1 டிவைட் பை √3ன்னு இருக்கு. இதை வந்து 20 செகண்ட்ல கிடக்குறாங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட் வரப்போகுது. ஸோ இதை சால்வ் பண்ணா 50. அகைன் அதே தான், 50 இன்டூ இது வந்து ஒரு 0.732 டிவைட் பை √3ன்னு இருக்கும். ஓகே, கால்குலேஷன் பார்ட்டு பண்ணுங்க. 2 4 4. ஸோ 50 இன்டூ ஒரு 0.244 இன்டூ ஒரு 1.732. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஓகே, கால்குலேஷன் பார்ட் தான், ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு சம்மோட முடிச்சிடலாம். இந்த லாஸ்ட் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. A hot air balloon directly above point A is rising vertically at 2 meter per second. ஸோ இங்கேருந்து ஒரு பலூன் வந்து இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரைஸ் வெர்டிகலி அபோவ் 2 மீட்டர் பெர் செகண்ட்ல அது வந்து போகுது. அண்ட் அப்சர்வர் அட் பாயிண்ட் B 500 மீட்டர் டியூ, இது வந்து A பாயிண்ட் அப்படிங்கிறாங்க, ஈஸ்ட் ஆஃப் A. ஸோ இதுதான் ஈஸ்ட், சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 500 மீட்டர். வாட்சஸ் த பலூன் at the moment when the angle of elevation is 30 degree. How long until it reaches an angle of elevation of 60 degree அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல 30 டிகிரில பார்த்துருக்காங்க. அடுத்து 60 டிகிரி போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் கேட்குறாங்க. 60 டிகிரினா மொத்தமா, இது மொத்தமா 60 டிகிரி. சரிங்களா? 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் பெர் செகண்ட்னு. இப்போ இந்த சம் வந்து இந்த சம் மாதிரி கிடையாது. ஓகேங்களா? இது ஆனால் வெர்டிக்கலா போகுது. அதனால நம்ம அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகே,
இப்ப இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 30 டிகிரில இருந்து 60 டிகிரியா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். அப்ப நம்ம இந்த டிக்கு பதிலாக நம்ம வந்து இங்க என்ன வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸ், ஸ்பீடு வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? இப்ப எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் tan 60 tan 60 is tan 30 tan 30 equal to இந்த டிஸ்டன்ஸ் divided by 500ன்னு இருக்கு. ஸோ அது என்ன வரும்? ஒரு ஹச்ன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 500. tan 30ங்கிறது 1/√3. ஸோ அப்போ இது வந்து 500 divided by √3ன்னு வந்திருக்குமா? இப்போ இதுல இருந்து tan 60 is equal to x plus 500 divided by √3 divided by 500. ஓகேங்களா? tan 60 வந்து √3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 500 இங்கே வந்துடும். இதுல இருந்து x is equal to 500 √3 minus 500 by √3ன்னு போட்டுக்கலாம். இதுல 500 வெளியில எடுத்தோம் அப்படின்னா √3 minus 1/√3ன்னு வரும். இன்டூ 2/√3ன்னு கிடைச்சிருக்கும் எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு வந்து 1000 divided by √3. ஓகே, ஸோ இதையே வந்து √3/√3ன்னு போட்டோம் அப்படின்னா 1000 √3 divided by 3 which is equal to 1.732 into √3னா என்ன வரும்? சாரி, இன்டூ 1000 போட்டோம்னா 1732 divided by 3ன்னு வரும். 574. எக்ஸோட மதிப்பு வந்து 574 மீட்டரு இல்லையா? கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கிறேன்? 3 minus 3 minus 1 2/√3 1000 into √3/√3 divided by 3 வரும். ஆக்சுவலி அப்ராக்சிமேட்டா தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? 1.732 into 1000 போட்டோம் அப்படின்னா 1732 divided by 3 பண்றோம். 523. சரி, இங்க வந்து கரெக்டா வரல இல்லையா? 1732 by 3னே வச்சுக்கிடுவோம். 1732 by 3. இதுதான் வந்து என்னது? எக்ஸோட மதிப்பு. இது வந்து கட் ஆகாது இல்லையா? 10 13 இருக்கு. 3ஆல கட் ஆகாத ஒரு நம்பரு. அப்போ 1732 divided by 3ங்கிறது டிஸ்டன்ஸ், ஸ்பீடு வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 2 இங்க போடுறேன். போட்டு இதை அடிச்சோம் அப்படின்னா ஒரு 8 ஒரு 6 ஒரு 6. ஸோ 866 by 3 அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? 2 26னா ஒரு 8, அகைன் 26னா ஒரு 8, 288னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? கீழ இருந்து மேல போகுது சரிங்களா? watches the balloon at the when the angle of elevation is 30 degree, how long until it reaches an angle of elevation 60 degree? 30ல இருந்து 60யா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்பீடு 2 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எவ்வளவு நேரத்துல அது 60 டிகிரிக்கு மாறுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, 35 சம் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸையும் சேர்த்து பார்த்துட்டோம். ரைட், நம்ம போய் ஆன்சர் கீ செக் பண்ணுவோம். எஸ்எஸ்சி எழுதுன எல்லாருமே இதோட ரெக்கார்டட் வீடியோஸும் நீங்கள் வந்து ஆப்பில் பார்த்துக்கலாம் டுமாரோ. ஓகே, இது வரைக்கும் நடத்தினது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா லைவ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஹோப்ஃபுல்லி சம்திங் ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். ஆக்சுவலி தீபாவளிக்கு நான் வந்து ஊருக்கு போகிறேன். நாளையிலேருந்து லைவ் இருக்காது, நாளைக்கு கிளம்பிடுவேன் சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் தான் இனிமேல் லைவ் இருக்கும். அதை நான் அப்டேட் பண்ணுறேன் குரூப்பில். சாரி. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். ஓகே, தீபாவளி முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க, ஒரு செம்ம டவுட் இருக்கு, அப்புறமேட்டு கேட்டுக்கிறேன்.
இல்ல இப்பவே இருந்தா கூட கேளுங்க. சரி இருங்க அந்த கொஸ்டின் மட்டும் பரவாயில்ல கேளுங்க. இதுக்கு நான் தீபாவளி வரைக்கும் வேற வெயிட் பண்ணுமா? ஆக்சுவலி 7% அப்ளை பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. இந்த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சார். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா? Deviation of 100 terms or 50 and 3 sir. 3 respectively. மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து Of of 100 terms. Or 50 and 3 respectively. Then the sum of the squares of the 100 terms is sum of squares of 100 terms. அதாவது இது கேக்குறாங்க sum of the squares of the 100 terms. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? வேரியன்ஸ். சரிப்பா, இது நான் இன்னும் தெளிவாயிட்டே நான் சொல்றேன். சரிங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு விட்டுருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம நல்லாவே ஆணித்தனமா பார்ப்போம். இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? நான் சொல்றேன். Thank you. சரி, ஓகே. தேங்க்யூ.